सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम सदाशिवसमारम्भां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। பரமேஸ்வரன் மன்மதனுடைய பானங்கள்னால உன்மத்தனாகி எல்லா இடத்துலயும் திரிஞ்சுட்டு இருக்கார் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஈஸ்வரனுக்கு உன்மத்தன்னே ஒரு பெயர் உண்டு. ஏன்னா சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் விஷயங்கள் புரிதலுக்கு அப்பால் இருக்கக்கூடியது. அது ஒரு காரணம். ரெண்டாவது, அகங்காரம் மமகாரம் இதெல்லாம் இல்லாத தன்மையோட இருக்கிறவன் உன்மத்தன். குழந்தை மாதிரி. ஈஸ்வரனுக்கு அந்த இதெல்லாம் இல்லாத தன்மை இருக்கு. அதனால பகவான உன்மத்தவத்துன்னு, ஞானியையும் உன்மத்தவத்துன்னு சொல்றது, ஈஸ்வரனையும் உன்மத்தவத்துன்னு சொல்றது. அதனாலதான் பித்தா விரைசூடி பெருமானின்னு பாடினார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். பித்தா விரைசூடி பெருமானே அருளாளா பாடும்போது ஈஸ்வரனுடைய தன்மை பித்தன், உன்மத்தவத்து. உன்மத்த பஞ்சாசத்தின்னு ஒரு அப்பே தீட்சிதர்வாள் எழுதினா ஸ்லோகம். அப்படி பரமேஸ்வரனுக்கு அந்த பெயர் உண்டு. இங்க புராணத்திலையும் மன்மதனால உன்மத்த தன்மையை அடைஞ்சு சுத்தின்னு இருந்தார் அப்படின்னு சொல்லுது. அப்போ தாங்க முடியலையா, அங்க குபேரனுடைய புத்திரனாகிய பாஞ்சாலிகன் வரான். அவங்கிட்ட பரமேஸ்வரன் கேட்டுக்கிறார், நீ இதை வாங்கிக்கணும் அப்படின்னுன்ற அளவுல நிறுத்தினோம். திருஷ்டுவா திரிநேத்ரஹ தனதஸ்ய புத்திரம் பார்ஷ்வம் சமப்யேத்ய வச்சோ பபாஷே பிராத்ருவ்ய பக்ஷ்யாமி வச்சோ யதத்ய தத்வம் குருஷ்வ அமித விக்ரமோசி. ஏ பிராத்ருவ்ய அப்படின்னு சொல்றார். தன்னுடைய மருமகனாகவே கூப்பிடுறார். தனதஸ்ய புத்திரம், குபேரனுடைய புத்திரனாகிய பாஞ்சாலிகனை பார்த்து சொல்றார். பக்கத்துல கூப்பிடுறாராம். சமபேத்திய வச்சோ பபாஷே, பக்கத்துல கூப்பிட்டு பிராத்ருவ்ய வக்ஷ்யாமி வச்சோ யத்யா தத்து துவம் குருஷ்வ அமித விக்ரமோசி. நீ பராக்கிரமத்தோடு கூடியவன், அதனால நான் சொல்றதை கொஞ்சம் பண்ணு அப்படின்னு அவனை பார்த்து சொல்றார். பாஞ்சாலிகன் சொல்றான். பாஞ்சாலிக உவாச்ச என்னாத மாம் பக்ஷ்யசி தத் கரிஷ்யே
சுதுஷ்கரம் யத்யபி தேவசங்கைஹி ஆக்ஞாபயஸ்வாதுல வீரிய சம்போ தாசோஸ்மிதே பக்தியுதஸ்ததேஷா. உன்னுடைய தாசனாச்சேனா, உங்ககிட்ட அளவிட முடியாத பக்தியோடு கூடியவன். ஹே சம்போ, பரமேஸ்வரா, நான் நீங்க என்ன சொல்றீங்களோ, மாம் பக்ஷசீயத்து தத் கரிஷ்யே, என்ன சொல்றீங்களோ அதை செய்ய கடமைப்பட்டிருக்கேன். சுதுஷ்கரம் யத்யபி தேவசங்கைஹி, தேவர்கள்லாம் சேர்ந்து கூட பண்ணி முடிக்க முடியாத விஷயமா இருந்தா கூட என்னால் ஆன பிரயத்தனம் பண்ணி நான் அதை பண்ணி முடிக்கிறேன்னு வாக்கு கொடுக்கறான். உடனே பரமேஸ்வரன் சொல்றார், ஈஸ்வர உவாச்ச நாசம் கதாயாம் வரதாம்பிகாயாம் காமாக்னினா ப்ளுஷ்ட சுவிக்ரஹோஸ்மி விஜృంభணோன்மாத ஷரைர்விபின்னஹ திருதிம் ந விந்தாமி ரதிம் சுகம் வா. வரதாம்பிகையாகிய சதியானவள் அழிந்து போனதுக்கு அப்புறம், மரணத்தை தழுவினதுக்கு அப்புறம், இப்போ மன்மதனுடைய அம்புனால காமாக்னினா புஷ்ட சுவிக்ரஹோஸ்மி, காமாக்னினால நான் விழுங்கப்பட்டிருக்கேன். எப்படி வந்தது காமாக்னி? விஜృంభணோன்மாத ஷரைர் விபின்னஹா, விபின்னமான பலவிதமான அஸ்திரங்கள், விஜృంభணம் உன்மாதம் முதலான அஸ்திரங்கள்னால நான் அடிக்கப்பட்டுள்ளேன். அதனால திருத்திம்ன விந்தாமி, எனக்கு ஒரு நிலை கிடைக்க மாட்டேன்றது. ரதிம் சுகம் வா, சந்தோஷமும் இல்லை, மனசுல எதுலயும் ஒரு ஈடுபாடும் இல்லை. அப்படி ஒரு தன்மையில கஷ்டப்படுறேன். விஜృంభணம் புத்திர ததைவ தாபம் உன்மாத முக்ரம் மதன பிரணுன்னம் நான்யப் புமான் தாரயிதும் ஹி சக்தா முக்த்வா பவந்தம் ஹி ததः பிரதீட்ச. இந்த ரெண்டு அம்பு இருக்கே, உன்மாதம் மதனம், மதனால அனுப்பப்பட்ட விஜృంభணம் உன்மாதம், இது ரெண்டுத்தையும் தாங்கிக்கிறதுக்கு எந்த புருஷனாலையும் முடியாது, உன்னால மட்டும்தான் முடியும். ஏன்னா அதுக்கான ஒரு சக்தி உடையவனா நீதான் இருக்க, அதனாலதான் உங்ககிட்ட கேட்கிறேன்றார். புலஸ்திய உவாச்ச, புலஸ்தியர் சொல்றார், இத்யேவ முக்தோ ரிஷபத்வஜேன யக்ஷ பிரதீச்சத் ச விஜృంభணாதீன் உஷம் ஜகாமாஷு ததஸ்திரிசூலி துஷ்டஸ்ததைவம் வசனம் பபாஷே. அப்படி பரமேஸ்வரனால சொல்லப்பட்ட உடனே அந்த யக்ஷனான பாஞ்சாலிகன் பிரதீட்சது, அதை வாங்கிண்டான். விஜృంభணாதீன், விஜృంభணம் முதலான அஸ்திரங்களை வாங்கிண்டான். தோஷம் ஜகாமாஷு ததஸ்திரிசூலி, பரமேஸ்வரன் உடனே சந்தோஷத்தை அடைஞ்சாராம். துஷ்டஹா ததைவ வச்சனம் பபாஷே, சந்தோஷத்துல இந்த வார்த்தைகளை சொல்றார். அந்த குழந்தைய பார்த்து, இப்படி தனக்காக ஒண்ணு பண்ணிண்டானே, அதனால கிருதஜதராயி பேசுறார். ஹர உவாச்ச யஸ்மாத் த்வயா புத்திர சுதுர்தராணி விஜృంభணாதீனி பிரதீட்சிதானி தஸ்மாத் வரம் த்வாம் பிரதிபூஜனாய தாஸ்யாமி லோகஸ்ய ச ஹாஸ்யகாரி. நீ இந்த விஜృంభணம் முதலான அஸ்திரங்களை, ரொம்ப சிரமமான அஸ்திரங்களை வாங்கிட்டு இருக்க, அதனால உனக்கு ஒரு வரம் கொடுக்கிறேன். தஸ்மாத் வரம் துவாம், என்ன வரம் கொடுக்கிறேன்னா, மக்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விதமான விஷயங்களை நீ செய்யறதுக்கு உனக்கு வரம் கொடுக்க. என்ன? யஸ்த்வாம் யதா பஷ்யதி சைத்ரமாசே ரிஷேன்னரோ வார்ச்சயதே ச பக்த்யா வித்தோத பாலோத யுவாத யோஷித் சர்வே ததோன்மாதரா பவந்தி. உன்னை யாரெல்லாம் சைத்திர மாசத்துல பாக்குறாளோ, யதா பஷ்யதி சைத்திர மாசே,
அப்புறம் ஸ்பிருஷேன் நரஹா வார்ச்சயதேச்ச பக்தியா, உன்னை ஸ்தோத்திரம் பண்றாளோ தொடராளோ அவா விருத்தோத பாலோத யுவாத யோஷித், விருத்தனாக வயசானவனா இருந்தாலும் சரி, குழந்தை பாலனாக இருந்தாலும் சரி, இவன் யுவனாக இருந்தாலும் சரி, ஸ்திரீயாக இருந்தாலும் சரி, சர்வே ததா உன்மத தரா பவே, எல்லாருக்கும் ஒரு மயக்கம் உருவாகிற மாதிரி ஆகும். அதாவது மயக்கம்னா என்ன, போதை. இங்க உன்மாதம்னா போதையோட கூடிய, அப்படி ஒண்ணு கொடுக்குறார். அதுல ஒரு சுகம் இருக்கும் இல்லையோ, அதனாலதானே அவன் போதை பொருள்களுக்கு அடிமையாகிறான். இங்க போதை இல்லாமையே அந்த ஒரு சுகத்தை இந்த யக்ஷனால தர முடியும் அப்படின்ற ஒரு வரத்தை இவனுக்கு கொடுக்கிறார். என்ன பண்ணுவாளான்னா, காயந்தி நிருத்யந்தி ரமந்தி யக்ஷ வாத்தியானி யத்னாதபி வாதயந்தி தவாக்ரதோஹாஸ்ய வச்சோ விரக்தா பவந்தி தே யோகயுதாஸ்து தே ஸ்யுஹு. என்ன பண்ணுவா, எல்லாரும் உன்னை பிரார்த்தனை பண்றதுனால அவளுக்கு சங்கீதம் வந்துடும், பாட்டு நன்னா பாடுவா, நிருத்தியம் ஆடுவா, ஒரு சந்தோஷத்தை அனுபவிப்பா, வாத்தியங்கள் வாசிப்பா. என்ன அதனால தவாகிரதோ ஹாஸ்யவச்சோ விரக்தா, உனக்கு முன்னாடி என்ன எல்லா சந்தோஷமான விஷயங்கள், ஒரு தமாஷான விஷயங்கள் பேசிண்டு இருப்பா. பவந்தி தே யோகயுக்தாஸ்து தே ஸ்யுஹு, அப்படி இருந்தாலும் பெரிய யோக சக்திகளோடு கூடியிருப்பா வாழலாம். மமைவ நாம்னா பவிதாசி பூஜ்யா பாஞ்சாலிகேஷ பிரதித பிருத்திவ்யாம் மம பிரசாதாத் வரதா நராணாம் பவிஷ்யசே பூஜ்யதமோபிகச்ச. பாஞ்சாலிகேஷன்ங்கிற பெயரோட ஈஸ்வர பட்டத்தோட உனக்கு நான் தரேன். மமைவ நாம்னா பவிதாசி, என் பேரை நீ வச்சுப்ப. என்னன்னா பாஞ்சாலிகேஷா அப்படிங்கிற பெயரோடு என்னுடைய பிரசாதத்தோடு நீ மக்களால பூஜிக்கப்படுறவளா பருவதாக இருப்பாய் அப்படின்னு வரத்தை கொடுக்கிறார். அப்படி அந்த யக்ஷன் அங்கிருந்து கிளம்பி காலாஞ்சரா அப்படின்னு இமயமலைக்கு தெற்குல இருக்கக்கூடிய ஒரு இடத்த போய் அடையறான். அங்கிருந்து அவன் உலகத்திற்கு சந்தோஷத்தை பாலிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு அவனோட விற்த்தாந்தம் இங்க முடியறது. இத்தியேவ முக்தா விபுனா ச யக்ஷா ஜகாம தேசான் சகசைவ சர்வான், எல்லா தேசங்களுக்கும் போனா. காலஞ்சரஸ்ய உத்தரத்தா, காலஞ்சரம் அப்படிங்கிற காலஞ்சரஹா அதனுடைய வடக்குல சபுண்யஹா தேசஹா இமாத்ரேரப்பி தட்சிணஸ்தா, காலஞ்சர தேசத்திற்கு வடக்கையும் இமயமலைக்கு தெற்கியுமாக இருக்கிற இடத்துக்கு போனானா. தஸ்மின் சுபுண்ணிய விஷயே நிவிஷ்டா ருத்ரபிரசாதாத் அபிபூஜ்யதே அசௌ தஸ்மின் பிரயாதே பகவான் திரிநேத்திரஹா தேவஹா அப்பி விந்தியம் கிரிம் அபியகச்சது. பரமேஸ்வரனும் விந்திய மலைக்கு திரும்பி போயிட்டாராம். எங்கேயோ அந்த நேபாள தேசத்துல இந்த மாதிரி ஒரு சுவாமி இருக்கார் அப்படிங்கிறது இதுல இருந்து புரியறது. என்ன அதுக்கப்புறமும் மன்மதன் என்ன பண்ணான்னு பார்த்தா, தத்ராபி மதனோ கத்வா ததரிஷ விஷகேதனம் திருஷ்டுவா பிரஹர்த்து காமம் ச ததः பிராதுத்ரவத்ஹரஹா. என்ன அங்க போய் மன்மதன் போறானா, போய் பார்க்கறான் ரிஷகேதனம், பரமேஸ்வரனை பார்க்கறான். பார்த்த உடனே ஈஸ்வரன் அடிக்க போறார். பிரஹர்த்து காமம், மன்மதனை எரிக்க போறான்றது பார்த்த உடனே பயந்து ஓடிவிட்டானா. பாதுத்ரவது ஏந்து ஓடிட்டான். இல்ல, இது ஆக்சுவலி ஹரஹா பிராதுத்ரவத்து, பரமேஸ்வரன் ஓடிட்டாராம். தத்ராபி மதனஹா கத்வா ததர்ஷ விஷகேதனம் திருஷ்டுவா பிரகர்த்து காமம் ச ததஹா பிராதுத்ரவத்து ஹரஹா. ஈஸ்வரன் பயந்து விட்டாராம். ஐயோ, இவன் எங்கடா திருப்பி வந்துட்டான், மன்மதன் திருப்பி ஏதாவது அம்பால் அடிச்சிட போறானோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுத்து. ததோ தாருவனம் கோரம்
மதனாபிஸ்ருதோ ஹரஹ விவேஷ ரிஷயோ யத்ர சபத்னீகா வியவஸ்திதாக. அங்கேருந்து நேர தாருகாவனத்துல போய் நுழைஞ்சுட்டார். மதனாபிஸ்ருதோ ஹரஹா, மன்மதனால துரத்தப்பட்ட பரமேஸ்வரன் விவேஷ ரிஷயோ எத்திர பத்னிகா வியவஸ்திதாக, தன்னுடைய மனைவிகளோட பத்னிகளோட ரிஷிகள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியதாகிய தாருணத்தை சென்று அடைகிறார் ஈஸ்வரன். தேஜாபி ரிஷய சர்வே திருஷ்டுவா மூர்த்னா நதா பவன் ததஸ்தான் பிராக பகவான் பிக்ஷாமே பிரதிதீயதாம். இதுதான் பிக்ஷாடன ரூபம். ஏற்கனவே உன்மத்தராதான் போயிருந்தார். நம்ம அங்கேயே பிக்ஷாடனன் சொன்னோம் அன்னைக்கு. ஆனா உண்மையில இங்கதான் பிக்ஷாடனம் ஆரம்பிக்கிறது. ஏன்னா இங்க போய் ரிஷிகளை பார்த்து அவர் சொல்றார், பிக்ஷை கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறார். தேச்சாபி ரிஷயா சர்வே திருஷ்டுவா, ரிஷிகள் எல்லாம் பார்த்து மூர்ஜனா நதா பவன் நமஸ்காரம் பண்ணி கேட்கிறாளாம். தாம் திருஷ்டுவா ரிஷயா சர்வே தே திருஷ்டுவா, ரிஷிகள்லாம் நமஸ்காரம் பண்றா. இப்போ பகவான் சொல்றாராம், பிக்ஷாமே பிரதிதீயதாம், எனக்கு பிக்ஷை கொடுக்கணும் நீங்கள்லாம் அப்படின்னு சொல்றார். ததஸ்தே மௌனினஸ்தஸ்து சர்வே ஏவ மஹர்ஷயா ததாசிரமாணி சர்வாணி பரிச்சக்ராம நாரதா. ஹே நாரதா, இந்த ரிஷிகள் மௌனமாக இருந்து பேசாம விட்டாளாம். மௌனினஹா தஸ்துதுஹு, ரிஷிகள்லாம் பதிலே சொல்லலையா ஈஸ்வரன். ததா ஆசிரமாணி சர்வாணி பரிச்சக்ராம நாரத, சுத்தி சுத்தி வரார் பகவான் பிக்ஷை வேணும்னு. ரிஷிகள் ஒன்னும் சொல்லாம தள்ளி போயிட்டாலாம். தம் பிரவிஷ்டம் ததா திருஷ்டுவா பார்கவாத்ரேய யோஷிதா பிரக்ஷோபமகமன் சர்வா ஹீனசத்வா சமந்ததா. ரிதே त्वरुन्धतीमेका मनसूयां च भामिनीम् एताभ्यां भर्तृपूजासु तच्चिन्तासु स्थितं मनः. ரெண்டு முக்கியமா பார்கவர் ஆத்ரேயர், பார்கவாத்ரேய யோஷிதா, இவாளுடைய மனைவிகள் இவரை பார்த்துட்டு பரமேஸ்வரனை பார்த்துட்டு மதி மயங்கி விட்டா. அருந்ததி அனுசூயை தவிர அவ ரெண்டு பேர் மட்டும்தான் நிலையோட இருந்தாளாம். மத்தவா எல்லாரும் நிலை குலைஞ்சு போயிட்டாலாம் ஈஸ்வரனை பார்த்து. பரமேஸ்வரன் எங்க போனாலும் தத சம்ஷுபிதா சர்வா எத்ர யாதி மகேஸ்வரஹ தத்ர பிரயாந்தி காமார்த்தா மதவிஹ்வலை பலிதேந்திரியாக. எங்கெல்லாம் ஈஸ்வரன் போறாரோ ரிஷிபத்னிகள்லாம் தொடர்ந்து போறாளாம் ஆசையோட. ஏன்னா அவ்வளோ அழகா இருக்கார் ஈஸ்வரன். மதவிஹ்வலித இந்திரியாகா அப்படின்னு மதம் பிடிச்சா மாதிரி போறா பின்னாடி. தெக்துவாஸ்ரமாணி சூன்யானி ஸ்வானிதா முனியோஷிதா அனுஜக்முர் யதாமத்தம் கரிண்யைவ குஞ்சரம். ஆசிரமங்களை விட்டுட்டு ஸ்ரீகள்லாம் இவர் பின்னாடி போறார். எப்படின்னா கரிண்யைவ குஞ்சரம், என்ன ஸ்திரீ யானைகள்லாம் எப்படி புருஷ யானைய தொடர்ந்து போறதோ அந்த மாதிரி யானைகள் கூட்டம் கூட்டமா போகும். அப்படி இவர் முன்னாடி போவார், பின்னாடி அத்தனை பேரும் போறாளாம். இந்த பேக் பைப்பர்னு வானே அந்த மாதிரி ஈஸ்வரனாச்சே, அதனால போறார், பின்னாடி இவாள்லாம் போறார். இதை பார்த்த ரிஷிகள் கோவம் வந்துடுத்து. ததஸ்து ரிஷயோ திருஷ்டுவா பார்கவாங்கிர சோமுனே குரோதான்விதா ப்ருவன் சர்வே இங்கோஸ்யபதாம்புவி. அதனால ரிஷிகள் பார்கவ ஆங்கீரசர் ரெண்டு பேரும் கோபம் வந்துடுத்தான். என்ன இப்படி பண்றியே, நீ நிரூபமாக ஆயிடு அப்படின்னு உலகத்துல விழுந்து வியாபிச்சு போன்னு சாபம் கொடுத்தார். ததப்பாத தேவலிங்கம் பிருத்திவீம் விதாரயன் அந்தர்தானம் ஜகாமாத திரிசூலி நிரலோகிதா. ததஸ்ஸ பதிதோ லிங்கோ விபித்யா வசுதாதலம் ரசாதலம் விவேஷாசு பிரம்மாண்டம் சோர்த்வதோபினத்
ததச்சால பிருத்திவி கிரய சரிதோ நகாஹ பாதாள புவனா சர்வே ஜங்கமா ஜங்கமைர்விருதாக. எல்லா இடத்தையும் நிறைஞ்சிட்டாராம் ஈஸ்வரன். வசுதா தலம் பூமி முழுக்க, ரசாதலம் அப்புறம் பிரம்மாண்டம், அதுக்கு மேல ஊர்துவம், அப்புறம் பிருத்திவி முழுக்க கிரிகள், மலைகள், நதிகள், பாதாளம், உயிர் ஜங்கமா ஜங்கமயிர் விருத்தாக, உயிரினங்கள் உயிர் இல்லாதது எல்லாத்தையும் வியாபிக்கிறார். சம்சுப்தான் புவனான் திருஷ்டுவா பூர்லோகாதீன் பிதாமகா ஜகாம மாதவம் திரட்டும் க்ஷீரோதம் நாமசாகரம். பார்த்தார் பிரம்மா, என்னடா அது இந்த மாதிரி வியாபிச்சுடுத்தே அப்படின்னு, உலகம் முழுக்க இந்த சுரூபத்தினால வியாபிச்சு கிடக்கே அப்படின்னு பார்த்துட்டு நேர மாதவர் கிட்ட, மகாவிஷ்ணு கிட்ட போறாராம் க்ஷீரோதிக்கு. தத்ர திருஷ்டுவா ரிஷிகேஷம் பிரணிபத்திய பக்திதா உவாஜ தேவ புவனாஹா கிமர்த்தம் சுபிதா விபோ. ஏன் இப்படி உலகம் முழுக்க இது வியாபிச்சிருக்கு, உலகம் ஏன் அப்படி அதிர்வலைகளோட இருக்குன்னு மகாவிஷ்ணுவை பார்த்து நமஸ்காரம் பண்ணி கேட்கிறார். அதோவாச்ச ஹரிர் பிரம்மன் ஷார்வோ லிங்கோ மகர்ஷிபிஹி பாதிதஸ்தஸ்ய பாரார்த்தா பஞ்சஜால வசுந்தரா ததஸ்தத்புதம் அத்புததமம் சுத்வா தேவ பிதாமகா தத்ர கச்சாம தேவேஷ ஏவமாக புனః புனः. விஷயத்தை சொல்றார். ரிஷிகளினுடைய சாபத்தினால ஈஸ்வரன் அந்தர்தனமாயி எல்லா இடத்தையும் வியாபிச்சுட்டார், கண்ணுக்கு தெரியப்படாதுங்கிறதுனால அப்படின்னு சொன்ன உடனே போய் அதை லிங்கத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாராம் பிதாமகராகிய பிரம்மா. தத பிதாமகோ தேவ கேசவஸ்ச ஜெகத்பதி அஜக்மது சமுத்தேசம் எத்திர லிங்கம் பவஸ்யது. பவன்னா ஈஸ்வரனுடைய பேர், பரமேஸ்வரனுக்கு பவஹான்னு ஒரு பேர். அதனால்தான் இங்க மகாவிஷ்ணு சொல்லும் பொழுது ஷார்வஹா அப்படின்னு, ஷார்வ, அதனால சர்வஹான்றதும் ஈஸ்வரன் பேர், ஷார்வஹா. இதெல்லாம் ஈஸ்வரனுடைய பவஹா, இதெல்லாம் பரமேஸ்வரனுடைய நாமம். அவர் அதை பார்க்கறதுக்கு ரெண்டு பேரும் கிளம்பிட்டா, எங்க இருக்கார் போய் பார்க்கணும்ட்டு. ஓ தத்தோ அனந்தம் ஹரிஹி லிங்கம் திருட்டுவா ஆருஹ்ய ககேஸ்வரம். விஷ்ணு கிளம்பிட்டாராம். என்ன பாதாளம் பிரவிவேஷ அத விஸ்மயாந்தரிதோ விபுகு. அதை பார்த்து ஹரிஹி மகாவிஷ்ணு பாதாளத்துல நுழையறார். கீழே போய் பார்க்கணும், இதனுடைய அடியை பார்க்கணும்னு அவர் கிளம்பிட்டார். பிரம்மா பத்ம விமானேன ஊர்துவம் ஆக்கிரமிய சர்வதா நைவாந்தமலபவத் நைவாந்தமலபத் பிரம்மன் விஸ்மிதா புனராகதா. பிரம்மா என்ன பண்றார், பத்ம விமானத்துல ஏறி மேல நோக்கி போறார். அவரும் முடி காண முடியாம திரும்பி வந்துட்டாராம். பொய் சொன்னார் அப்படிங்கறதெல்லாம் சில புராணங்கள்ல இருக்கிற கதை, இங்க அதெல்லாம் சொல்லப்படல. ரெண்டு பேருமே அடியும் காண முடியல, முடியும் காண முடியல, திரும்பி வந்துட்டா அப்படின்னு சொல்றது. விஷ்ணுர் கத்வாத பாதாளான் சப்தலோக பராயணா சக்கரபாணிஹி வினிஷ்கிராந்தா லேபே அந்தம் நமஹாமுனே. மகாவிஷ்ணுவும் போய் தேடுறார். கையில சக்கரத்தை எடுத்துட்டு 7 லோகங்களுக்கும் போறார். கீழே கீழே போய் தோண்டி பார்க்கிறார், எங்கேயும் தெரியல, அடி காண முடியல. ஈஸ்வரன் ஸ்தானுன்னு சொல்லக்கூடிய பரமேஸ்வரன் ஸ்பேஷியலி அன்லிமிட்டெட், காலத்தினால அனவச்சின்னம், தேசத்தகா அனவச்சின்னம், வஸ்துதாவும் அனவச்சின்னமா இருக்கக்கூடிய ஸ்வரூபம்ங்கிறதுனால இந்த காரணஸ்வரூபமான ஈஸ்வரனை காரிய ரூபமாக இருக்கக்கூடிய பிரம்மா விஷ்ணுவும் போய் பார்க்க முடியாது அப்படிங்கிறத தாத்பரியம். அதனால நிர்குணத்தை சகுணம், நிர்குணத்துக்கு ஆதாரமா நிர்குணம் இருக்கே ஒழிய நிர்குணத்துக்கு ஆதாரம் சகுணம் கிடையாது. சகுணம் மித்யா, நிர்குணம் சத்தியம். மித்யாபூதமான இந்த ஜெகத்துக்கு ஆதாரபூதமா இருக்கிறது பிரம்மவஸ்து. எது சாட்சியாக எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோ அதை சாட்சிக்கப்படுற ரூபம் எப்படி பார்க்கும்? அதனாலதான் விஷ்ணு பிரம்மானால போய் பார்க்க முடியாத ஸ்வரூபம் அப்படின்னு அர்த்தம். இதுல ஒரு சுவாமியை உயர்த்தி இன்னொன்னு கீழ் தாழ்த்தி சொல்றது இல்லை. இதுக்கு தாத்பரியம் என்னன்னா, பிரம்மவஸ்துவானது இந்த சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மா
ஸ்திதிகர்த்தாவான விஷ்ணு, இது ரெண்டுமே காரிய ஜெகத்து. காரணஸ்வரூபம் பரம்பிரம்ம. அந்த காரண பிரம்மத்தை சாட்சாத்காரம் எப்படி பண்ண முடியும்? காரியம் காரணத்துக்கு தெரியும். காரணத்துக்கு காரியம் தெரியும். காரியத்துக்கு காரணம் எப்படி தெரியும்? அதுலதான் மயங்கி இருக்கு. காரியம் ஏற்கனவே காரணத்தினால மாறி வந்துடுது இல்லையா? இப்போ களிமண்ணுக்கு பானையும் தெரியும், சட்டியும் தெரியும், எல்லாத்தையும் தெரியும். சட்டிக்கு தான் தான் இல்லாம இருக்கிற களிமண்ணுன்னு தெரியுமோ? அது தன்னை சட்டின்னு தான் நினைச்சுட்டு இருக்கு. அது மாதிரிதானே காரிய ஜெகத்து. அதனால ஈஸ்வரனுடைய டைம் அண்ட் ஸ்பேஸ்ல இருக்கிறவா டைமுக்கு வெளியில என்ன இருக்கு, ஸ்பேஸுக்கு வெளியில என்ன இருக்குன்னு எப்படி பார்க்க முடியும்? ஸ்பேஸுக்கு அப்பால் அப்படின்னா ஸ்பேஸ் எல்லா இடத்துலயும் வியாபிச்சுதானே இருக்கும். அப்போ ஸ்வரூபந்தான் அதை தெரிஞ்சுக்கிறது. அதனால பிரம்மஸ்வரூபத்துல இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் விஷ்ணுவாலையும் பிரம்மாவாலையும் அறியப்பட முடியாம இருக்கார் அப்படிங்கிறத இங்க சொல்றது. விஷ்ணுஹோ பிதாமகஸ்ச உபௌ ஹரலிங்கம் சமேத்யஹி கிருதாஞ்சலி புட்டௌ பூத்வா ஸ்தோத்தும் தேவம் பிரச்சக்ருதுஹு. ரெண்டு பேரும் திரும்பி ஸ்தோத்திரம் பண்றா ஈஸ்வரனை பார்த்து. ஹரிபிரம்மாணா பூச்சதுஹு. மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் ஸ்தோத்திரம் பண்றாளாம். நமோஸ்து தே சூலபாணே, நமோஸ்து விஷபத்வஜா, ஜீமூத வாகன கவே, சர்வத்திர யம்பக சங்கரா. ஏ பரமேஸ்வரா, உனக்கு நமஸ்காரம். நமோஸ்து சூலபாணே, திரிசூலத்தை வச்சுட்டு இருக்கிற பரமேஸ்வரா. நமோஸ்து ரிஷபத்வஜா, ரிஷபத்தை தர்மத்தை கொடியாக வச்சுட்டு இருக்கவர். ரிஷபம்னா தர்மஸ்வரூபம். ஜீமூத வாகனா, ஜீமூதம்னா மேகங்கள் அர்த்தம், ஏற்கனவே பார்த்தோம் நம்ம. அங்க சஞ்சாரம் பண்றவர். கவே, கவினா கவிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி பார்க்கிற திரஷ்டா ஈஸ்வரன் தான். சர்வ, அதுவும் ஈஸ்வரனுடைய நாமம். இப்பதான் பார்த்தோம். திரையம்பக, 3 கண்கள் இருக்கக்கூடிய ஈஸ்வரன். சங்கரா, மகேஸ்வர, மகேஷானா, சுவர்ணாக்ஷா, ரிஷாகபே, தக்ஷயஜ்ஞ, க்ஷயகரா, காலரூபா, நமோஸ்துதே. எல்லாம் ஈஸ்வர நாமங்கள். மகேஸ்வரா, மகான்ஸ்ச ஈஸ்வரஸ்ச. மகத்னா பிரம்மம், பிரம்மமாகவும் ஈஸ்வரனாகவும் இருக்கிறது. மகான்ஸ்ச அசௌ ஈஸ்வரஸ்ச. இல்லைன்னா ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய மகத் ஸ்வரூபம். ஈஸ்வரர்களுக்கெல்லாம் ஈஸ்வரன் எப்படி சொல்ல முடியும்? ஒரே ஈஸ்வரன் தானே. மகா ஈசான, அதுவும் திருப்பி ஈஸ்வரன் அர்த்தம். சுவர்ணாக்ஷ, ஸ்வர்ணம் போன்ற கண்களை உடையவர். ரிஷாகபே, ரிஷாகபி ஈஸ்வரனுடைய பெயர். தக்ஷயஜ்ஞ க்ஷயகரா, தக்ஷயஜ்ஞத்தை நாசம் பண்ணவன் நீ. காலரூபா, காலரூபம், தேசரூபம், வஸ்துரூபமா இருக்கிறது எல்லாம் ஈஸ்வரன். நமோஸ்துதே. துவமாதிரஸ்ச ஜகஸ்துவம் மத்யம் பரமேஸ்வர, பவானந்தஸ்ச பகவான் சர்வகஸ்துவம் நமோஸ்துதே. இந்த சிருஷ்டிக்கே ஆதி நீதான். ஆதியாக இருக்கிறவன் நீதான், மத்தியமாக இருக்கிறவனும் நீதான், அந்தமாக இருக்கிறவனும் நீதான். அதனால எல்லாம் சர்வவியாபி, சர்வகதா, சர்வகா துவம். எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கிற நீ ஒரு சுரூபம். அதுக்கு நான் நமஸ்காரம் பண்றேன்னு 3 பேரும் நமஸ்காரம் பண்றா. 2 பேரும். புலஸ்தியர் சொல்றார். ஏ புலஸ்தியோவாச்ச ஏவம் ஸ்தம் ஸ்தூயமானஸ்து தஸ்மின் தாருவனே ஹரஹ ஸ்வரூபீதாவிதம் வாக்கியமுவாச்ச வததாம்பரா. சரி, ஸ்தோத்திரம் பண்றான்னு உடனே புரிஞ்சு விடுத்து என்ன ஒண்ணுன்னு கேட்க போறார். ஈஸ்வரன் சொல்றாருன்னு புலஸ்தியர் சொன்னார். ஹரர் உவாச்ச கிமர்த்தம் தேவதாநாதோ பரிபூத கிரமம் த்விஹ மாம் ஸ்துவாதே பிருஷாஸ்வஸ்தம் காமதாபித விக்கிரகம். என்னத்துக்கு இங்க இந்த தேவர்களுக்கெல்லாம் தேவதா நாதோ, எல்லா தேவர்களுக்கும் நாத்தர்களா இருக்க நீங்கள் ஏன் இங்க இருந்து என்ன
என்ன ஸ்தோத்திரம் பண்றேள். விஷா ஸ்வஸ்தம் காமதாபித விக்கிரகம். நான் ஏற்கனவே காமனுடைய அம்புனால அடிபட்டு கஷ்டப்பட்டு இருக்கேன். என்கிட்ட ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கேல. இவனே அடிபட்டு ஆஸ்பத்திரியில இருப்பான். அவன்கிட்ட அங்கேருந்து ஐயா நீங்க தான் என்ன காப்பாத்தணும், ரவுடிகள்லாம் என்ன துரத்துறாங்க, 2 சண்டை போடுங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சொல்றாரு ஈஸ்வரன். நானே இங்க மன்மதனோட அம்புல அடிபட்டு என்ன பண்றதுன்னு பண்ண முடியாம இங்க தாருவனத்துல சஞ்சாரம் பண்ணி ரிஷிகள் சாபத்தை வாங்கி அந்தர்தனமா இருக்கேன். இது என்ன பிரார்த்தனை பண்ண வேண்டிய அவசியம் என்ன சொல்றா. தேவா உச்சதுகு, அவர்கள்லாம் சொல்றாளாம், பிரம்மா விஷ்ணு ஓம் பவத பாதிதம் லிங்கம் எதேதத் புவிசங்கரா ஏதத் பிரகிருஹ்யதாம் பூய அதோ தேவஸ்து ஸ்துவாவஹே. எதுக்கு ஸ்தோத்திரம் பண்றோம்னா, இப்படி எல்லா இடத்தையும் வியாபிச்சு நிக்கிறேல, எல்லாரும் பயந்து போய் அதிர்ந்து போயிருக்கா, அதுல இருந்து திருப்பி சாமானிய ரூபத்தை எடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணோடனே பரமேஸ்வரன் ஹர உவாச்ச யர்ச்சயதி திரிதசா மம லிங்கம் சுரோத்தமௌ ததேதத் பிரதிகிருண்ணீயாம் நான்யதா இதி கதஞ்சனா. ஈஸ்வரன் சொல்றார், பிரார்த்தனை பண்ணுங்கோ அந்த ரூபத்தை, அதுக்கப்புறம் நான் அதை பின்னாடி இன்னும் பின்வாங்கிக்கிறேங்கிறார். உடனே சரின்றார். ததப்ரோவாச்ச பகவான் ஏவமஸ்து இதி கேசவா பிரம்மா ஸ்வயம் ஜக்ராஹ லிங்கம் கனக பிங்கலம். அதனால அப்படியே இருக்கட்டும்னு மகாவிஷ்ணு சொல்றார். பிரம்மாவும் ஸ்வர்ணமயமான லிங்கத்தை வழிபடுறார். அப்புறம் ததச்சகார பகவான் சாதுர்வர்ணியம் ஹரார்ச்சனே சாஸ்திராணி சைஷாம் முக்கியானி நானா இதி விதிதானி ச. அதுக்கப்புறம் தான் 4 வர்ணங்களை உற்பத்தி பண்ணி பரமேஸ்வரனை பூஜை பண்றதுக்காக ஏற்படுத்தினார். அப்புறம் சாஸ்திராணிச்ச ஏஷாம் முக்கியானி, இந்த 4 விதமான வழிபாடுகளுக்கும் சாஸ்திரங்களையும் ஏற்படுத்தி கொடுத்தார். என்னென்னா, ஆத்யம் சைவம் பரிக்கியாதம் அந்யத் பாசுபதம் முனே, திருத்தீயம் காலவதனம் சதுர்த்தம் ச கபாலினம். 4 சிவ பரமான வழிபாட்டு முறை. முதல்து சைவம், 2வது பாசுபதம், 3வது காலவதனம், 4வது கபாலினம்னு 4 விதமான வழிபாட்டு முறைகளை ஏற்படுத்தினாராம். இதுல பெருசா இப்ப இருக்காம தெரியல. சைவம் இருக்கு, பாசுபத மதங்கள்லாம் இருந்தது அப்படின்னு நம்ம பாக்குறோம். சைவஸ்சாசீத் ஸ்வயம் சக்தி வசிஷ்டஸ்ய பிரியஸ்ருதா தஸ்ய சிஷ்யோ பபூவாத கோபாயன இதி ஸ்ருதா. சக்தி அப்படின்னு வசிஷ்டருடைய புத்திரன், அவனே சைவன். சைவஸ்ச ஆசீத் ஸ்வயம் சக்தி வசிஷ்டஸ்ய பிரியஸ்ருதா. வசிஷ்ட புத்திரனான சக்தி வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரம் அகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம்னு சொல்றமே. வசிஷ்டர் புத்திரன் சக்தி. அதனால பராசரனுடைய அப்பா அந்த சக்தி ஸ்வயம் சைவரா இருந்தாராம். தஸ்ய சிஷ்யா பபூவாத கோபாயன இதி ஸ்ருதா. கோபாயனர்னு அவருக்கு ஒரு சிஷ்யர் இருந்தார் என்று அறியப்படுகிறது. இது சைவம். அடுத்தது பாசுபதத்துல மகாபாசுபதாசீத் பரத்வாஜ ஸ்தபோதனா தஸ்ய சிஷ்யோ அபி அபூத் ராஜா ரிஷப சோமகேஸ்வரா. அதே மாதிரி பாசுபதத்தை பாரத்வாஜர் பெரிய பாசுபதரா இருந்தார். மகாபாசுபதராக பாரத்வாஜ முனிவர் இருந்தார். அவருடைய சிஷ்யராக ராஜா ரிஷப சோமகேஸ்வரன் அப்படிங்கிற ராஜாவானவன் பாசுபதத்துல பிரசித்தமாக இருந்ததாக இந்த சொல்றது புராணம். காலாஸ்யோ பகவான் ஆசீத் ஆபஸ்தம்பஸ்தபோதனா தஸ்ய சிஷ்யோ பவத்வைஷ்யோ நாம்னா கிராதேஸ்வரோ முனே. அடுத்ததாக ஆபஸ்தம்பர் அப்படிங்கிற ரிஷியானவர் இந்த சைவமாச்சு பாசுபதமாச்சு காலவதனம் அப்படின்னு 3வதாக சொன்னமே.
அது மூன்றாவது வர்ணத்துக்கு. சைவம் பிராமண வர்ணத்துக்குன்னு தெரிகிறது. ஏன்னா மூணாவது வைஷ்யான்னு சொல்றது, ரெண்டாவது ராஜா அப்படின்னு சொல்லுது இல்லையா. மகாபாசுபதாசீத் பரத்வாஜ தபோதனா தஸ்ய சிஷ்யோபி அபூத் ராஜா ரிஷபஸ்வமகேஸ்வரன். அதனால பிராமண வர்ணத்துக்கு சைவமும், சத்திரிய வர்ணத்துக்கு பாசுபதம் என்ற மதமும், வைஷ்யாளுக்கு காலவதனம் என்பதாகிய ஒரு வழியும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ காலாஸ்யா பகவான் ஆசீது ஆபஸ்தம்பா தபோதனா. காலாஸ்யம் அப்படிங்கிறது ஹாலாஸ்யம்னு சொல்றதும் காலாஸ்யம்னு சொல்றதும் ஒண்ணுதான், பரமேஸ்வரனுடைய நாமம். அப்படி ஏன்னா காலம் தானே எல்லாத்தையும் முழுங்கின்னு இருக்கு. மகாகாலேஸ்வரரா ஈஸ்வரன் பகவானுடைய வாய் காலமாக இருக்கு. அவருடைய சிஷ்யன், அவருடைய பக்தனாகிய ஆபஸ்தம்பர் இந்த காலவதனம்னா காலாஸ்யம். ஆஸ்யம்னா முகம், வதனம், வாய் எல்லாமே. அப்படி காலாஸ்யோ பகவான் அந்த பாசுபதஸ்துல மகாபாசுபதா அப்படின்னு அங்க சொல்லிட்டு, சைவஹா சக்தி, இவர் பாசுபதா பரத்வாஜா. காலாஸ்யம் காலவதனமா இருக்கிறது பகவான் ஆசீத்து ஆபஸ்தம்பா. அவருடைய சிஷ்யர் ஒரு வைஷ்யர். பவத் வைஷ்யோ நாம்னா கிராதேஸ்வரோ, கிராதேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு முனிவர் இந்த மூன்றாவது வர்ணத்துல இருந்து உபாசனை பண்ணார். நாலாவது கபாலி மகாவிரதீச்ச தனதஸ்தஸ்ய சிஷ்யஸ்ய வீரியவான் கர்ணோதர இதி க்யாதா ஜாத்யா சூத்ரோ மகாதபாஹ. மகாவிரதி தனதஹா, பெரிய விரதத்தோடு கூடியவன், தனத்தோடு கூடியவன். யாரு? தஸ்ய சிஷ்ய மகாவிரதீச்ச தனதஹா தஸ்ய சிஷ்யஸ்ச வீரியவான். அவருடைய சிஷ்யன் ரொம்ப வீரியத்தோடு கூடியவன். கர்ணோதர இதி க்யாதா, கர்ணோதரன் என்ற நாமத்தை உடைய. யாத்யா சூத்ரோ மகாதபஹா, சூத்ர ஜாதியில இருக்கிறவன். இவாள்லாம் 4 ஆசிரமங்கள், 4 வர்ணங்கள், இதெல்லாம் ஏற்படுத்தப்பட்டது. 4 வர்ணங்கள் இப்படி பரமேஸ்வர உபாசனையை மெயினா முக்கியமா வச்சுட்டு இருந்தது. ஏவம் ச பகவான் பிரம்மா பூஜனாத் சிவஸ்யது கிருத்வா து சாதுராஸ்ரம்யம் ஸ்வமேவ பகவன் பவனம் கதா. அதே மாதிரி பிரம்மாவானவர் சிவபூஜனம் பண்றதுக்கு 4 ஆசிரமத்தை ஏற்படுத்தினாராம். பிரம்மா பூஜனாய சிவஸ்ய கிருத்வா சதுராஸ்ரம்யம் ஸ்வமேவ பவனம் கதா. என்ன 4 ஆசிரமம் என்ன அவரு பண்ணிட்டு போயிட்டாராம். கதே பிரம்மணி சர்வோபி உபசம்ஹிருத்யதம் ததா லிங்கம் சித்திரவனே சூக்ஷ்மம் பிரதிஷ்டாப்பிய சச்சாரசா. பிரம்மா போனதும் பரமேஸ்வரன் உள்ள விட்டார். சித்திரவனத்துல சின்னதா ஒரு லிங்கத்தை ஏற்படுத்திட்டு மறைஞ்சு விட்டாராம் அவர். விசரந்தம் ததா பூயஹா மகேஷம் குசுமாயுதா ஆராஸ்தித்வா அக்ரதோ தன்வி சந்தாபயத்து முத்தியதா. இதுக்குள்ள பரமேஸ்வரன் இங்கே எங்கேயும் போறாருன்னு பார்த்த உடனே மன்மதன் வந்தானா திருப்பியும் ஈஸ்வரனை அடிக்கணும்ட்டு. விசரந்தம் ததா பூயா, திருப்பி விசரந்தம்னா இங்க எங்கேயும் போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டான் இவன். குசுமாயுதன்னா மன்மதன் சொன்னோம் நம்ம ஏற்கனவே. உடனே தனுஷ எடுத்துன்னு வந்துட்டானா சந்தாபயித்தும், திருப்பி எங்கடா ஈஸ்வரன் பிடிக்கணும்ட்டு. இதுக்கு மேல இவன் விட்டா சரியா வராதுன்னு கோவம் வந்துவிட்டான். ததஸ்தம் அக்ரதோ திருஷ்டுவா குரோதாத்மா மாததிருஷா ததிருஷா ஹரஹ ஸ்மரம் ஆலோகயாமாச ஷிகாக்ரா சரணாந்திகம்.
தலையிலேருந்து கால் வரைக்கும் அவனை பார்த்தாராம் பரமேஸ்வரன். கண்ணுல கோபம், கோராத்மதாத திஷா, என்ன கண்ணுல அப்படி கோபம் இருக்கான். அப்போ ததஸ்தம் அக்ரதோ திருஷ்டுவா, எதிர்க்க இருக்கிற மன்மதனை பார்த்து அப்படி பார்த்தார். ஆலோகிதஸ்திரிநேத்ரேன மதனோத்யுதிமானபி பிராதஹ்யத ததா பிரம்மன்னு பாதாதாரபிய கக்ஷவத்து. பரமேஸ்வரன் அப்படி பார்த்த உடனே திரிநேத்ரேன ஆலோகிதா மதன, மன்மதன் என்ன ஆனான்னா பிராதஹ்யத, எரிஞ்சு விட்டான். பாதாத் ஆரம்பிய கக்ஷவத்து, பாதத்திலேருந்து இடுப்பு வரைக்கும் எரிஞ்சு விட்டா. உடனே வில்ல தூக்கி எரிஞ்சானா. பிரதஹ்யமானௌ சரணௌ திருஷ்டுவாசௌ குசுமாயுதா உத்சசர்ஜ தனுஸ்ரேஷ்டம் தஜ்ஜகாமாத பஞ்சதா. அவனோட வில்ல கால் எரிஞ்சு போச்சுன்னு பார்த்த உடனே கோபம் வந்துடுத்து, பயமும் வந்துடுத்து. தூக்கி எரிஞ்சானா வில்ல. அந்த வில்லு 5ஆ உடைஞ்சு போச்சான். அந்த 5 வெவ்வேறு விஷயமா மாறித்து அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. யதாசீன் முஷ்டிபந்தனம் து ருக்மபிருஷ்டம் மகாபிரபம் ச சம்பக தருர்ஜாதா சுகந்தாட்யோ குணாகிருதி நாகஸ்தானம் சுபாகரம் யதாசீத் வஜ்ரபூஷிதம் தஜ்ஜாதம் கேசராரண்யம் பகுலம் நாமதோ முனே யாச்சகோட்டி சுபாஹ்யாசீத் இந்திரநீல விபூஷிதா ஜாதாசா பாட்டலாரம்யா ரிங்கராஜி விபூஷிதா நாகோபரி ததாமுஷ்டௌ ஸ்தானம் சசிமணிப்பிரபம் பஞ்சகுல்மா பவஜ்ஜாதி சசாங்க கிரணோஜ்வலா ஊர்த்வம் முஷ்டியா அதः கோட்யோஹோ ஸ்தானம் வித்ருமபூஷிதம் தஸ்மாத் பகுபுட்டா மல்லி சஞ்சாதா விவிதா முனே. என்னெல்லாம் ஆச்சுன்னா, முதல்ல தங்கத்தால மூடப்பட்டதாகிய பகுதி சம்பக மரமாக வாசனையோட ஆச்சு. அடுத்தது நடு பகுதி, அது வைரத்தினால அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அது கேசராரண்யம் என்ற பெயரோடு கேசராரண்யமாக மாறித்து. பகுலாரண்யம் கேசராரண்யம்னு. அடுத்தது இந்த வளைஞ்சி இருக்கக்கூடிய பிரகாசமான பகுதிகள், அது ஒரு விதமான கற்களால நாகோபரி, அது என்னாச்சுன்னா பாதாளமாச்சான். என்ன பாதாள லோகமாக ஆச்சு. அதுக்கடுத்தது நடுவுக்கு மேல இருக்கிற பகுதி சந்திரகாந்த மணியோட இருக்கிறது. அது 5 இதழ்களுடைய மல்லிகை பூவா மாறித்தான். வெள்ளை வெளையர்னு இருக்கக்கூடிய பூக்களா. இதெல்லாம் மன்மதனுடைய ஒரு பிரபாவத்தோடு இருக்கக்கூடியது, வேற ஒண்ணும் இல்லை. இந்திரநீலமா இருக்கிற அதுதான் சஃபயர், அது பாதாளமாச்சு. பட்டலம் பாட்டலா ரம்யா ரிங்கராஜி விபூஷிதா. அதே மாதிரி அந்த பட்டலம்ன்ற புஷ்பமாச்சுன்னு சொல்றார். அதுக்கப்புறம் கடைசியில இருக்கிற அந்த வளைவான பகுதிகள்லாம் இருக்கே, அது மல்லிகை பூக்களா மாறித்தான். முல்லை மல்லிகை இப்படி வெவ்வேறு புஷ்பங்களாக மன்மதனுடைய வில்லு உடைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றார். புஷ்போத்தமானி ரம்யானி சுரபீனி ச நாரத ஜாதி யுக்தானி தேவேன ஸ்வயமாச்சரிதானி ச முமோஜ மார்கணான் பூமியாம் ஷரீரே தஹ்யதி ஸ்மரஹ பலோபகானி விருக்ஷாணி சம்பூதானி சகசிரஷா. இப்படி ரொம்ப வாசனையோடும் அழகோடும் கூடிய மலர்களாக மாறின இந்த வில்லை ஈஸ்வரனே சந்தோஷப்பட்டாராம் பார்த்து. அப்போ அவனுடைய உடம்பு இன்னும் தகிச்சு எரிய ஆரம்பிச்சுது மன்மதனோடது. கையில இருந்த அம்புகள் எல்லாத்தையும் பூமியில போட்டார். அதுலேருந்து எப்படி வில்லுலேருந்து புஷ்பங்கள் வந்ததோ அந்த மாதிரி அம்புகள்லேருந்து பழங்கள் வந்துதான். என்ன முமோச்ச மார்கணான் பூமியாம் ஷரீரே தஹ்யதி ஸ்மரா. உடம்பு எரிஞ்ச உடனே தூக்கி போட்டானாம். பலோபகானி விருக்ஷாணி சம்பூதானி சகஸ்ரச, ஆயிரக்கணக்கான பழத்தை உடைய மரங்கள்லாம் தோன்றித்து. இதெல்லாம் மன்மதனுடைய
ஒரு பிரபாவமாக சொல்லப்படுறது. அப்போ இதுல இருந்து வர்ற பழங்கள் எல்லாம் தேவர்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தித்தான். ஜூதாதீனி சுகந்தீனி சுவாதூனி விவிதானி ச ஹரப்பிரசாதா ஜாதானி போஜ்யான்யபி சுரோத்தமைஹி. அதனால இந்த பழங்கள், வாசனையோடு இருக்கக்கூடிய புஷ்பங்கள், சுவாதூனி பலவிதமான விஷயங்கள், ஹரப்பிரசாதா பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால போகம் பண்றதுக்காக ஏற்பட்டது. யாரு? சுரோத்தமைஹி போஜ்யானி, தேவர்களாலையும் பிராமணர்களால் எல்லா வர்ணத்தார்களாலையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இதெல்லாம் உற்பத்தியாச்சு ஈஸ்வர அனுகிரகத்தினால. ஏவம் தத்வா ஸ்மரம் ருத்ரா சையம்ய ஸ்வதனும் விபு புண்ணியார்த்தி சிசிராத்ரிம் சஜகாம தபசேவ்யயா. அதனால பரமேஸ்வரன் அவ்வளோ மன்மதனால அடிக்கப்பட்டாலும் தன்னோட உடம்ப பார்த்துண்டு திரும்பி வந்து மன்மதனை அடிச்சார். ஏவம் தத்வா ஸ்மரம், மன்மதனை எரிச்ச பரமேஸ்வரன் சம்யம்ய ஸ்வதனும் விபுகு, தன்னுடைய தேகத்தை சம்யமனம் பண்ணிண்டு புண்ணியார்த்தி சிசிராத்ரிம் சஜகாம, சிசிராத்ரி ஆகிய இமயமலைக்கு திருப்பி போய் சேர்ந்தார். தபசே அவ்யயா, தபஸ் பண்றதுக்காக ஈஸ்வரன் திருப்பி இமயமலையை போய் அடைஞ்சார் அப்படிங்கிறதாக முடியறது. ஏவம் புரா தேவவரேண சம்புனா காமஹாது தத்தா சசரஹா ச சாபஹா ததஹா த்வனங்கா இதி அனங்க இதி மகாதனுர்தரஹ தேவைஹி து கீதஹா சுரபூர்வ பூஜிதஹா. இப்படியாக ஏவம் புரா, ஒரு காலத்துல தேவவரேண சம்புனா, தேவர்களுக்கெல்லாம் உயர்ந்தவராகிய மகாதேவனாகிய பரமேஸ்வரனால் காமஹா தத்தஹா, மன்மதன் எரிக்கப்பட்டான். சசரஹா ச சாபஹா, தன்னுடைய வில்லு அம்போடு கூட அழிக்கப்பட்டான். ததஹா அனங்கா இதி, அதனால அனங்கன் என்ற பெயரோடு மகாதனுர்தரஹா, பெரிய வில்லை உடையதாகிய மன்மதனானவன் தேவைஹி து கீதஹா, அதனால தேவர்களாலும் பாடப்பட்ட இந்த மன்மதனானவன் சுரபூர்வ பூஜிதா, இப்படி அனங்கனாக வழங்கப்படுகிறான் அப்படின்னு சொல்லி காமதகனம் பண்றதாக ஈஸ்வரனுடைய லீலையை சொல்லக்கூடிய 6வது அத்தியாயம் முடிகிறது. 7வது அத்தியாயம் ஊர்வசி எப்படி உற்பத்தியாரா, பிரகலாதன் பற்றிய பிரசங்கம், இதெல்லாம் ஆரம்பிக்கிறது. மேல பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.